அவர் வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது, வர்றதுக்கான நல்ல மனசு அவர் இடக்குது. எப்போவுமே யாராக இருந்தாலும் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணுறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் என்ன, வேலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லைல்ல, மரியாதை கொடுக்குறது அவரை மாதிரி அடிச்சு ஆளே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் இவர்? அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது வருகை தெரிவிக்கிறதுக்கு போகலை, வரவேற்கிறதுக்கு போவாங்களே, ஏன்னா இதான் ப்ரோட்டோக்கால் படி நாங்கள் போனோம்னு சொல்லிட்டு ஏன் போனீங்கன்னு கேட்டப்பெல்லாம் பதில் சொன்னவங்க தான். அப்போ இன்றைக்கி சிஎம் போகல அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், என்ன டக்குன்னு சிஎம் போக மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. அதை கேட்கும்போது தான் அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொன்னார்னா, ஏன்பா வருவாங்க, வரும்போதெல்லாம் வெல்கம் பண்ணுறது எங்களுக்கும் ஆசை தான், ஆனால் வேலைன்னு முதல்வருக்கு நிறைய இருக்குதுல்ல. இப்போ வேலையாக போயிட்டு வெல்கம் பண்ணுறது முக்கியமான வேலை தான் முக்கியம். அந்த வேலையை முதல்வர் பார்த்துட்டு வரவேற்கிற வேலையாக அமைச்சர்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவள்தான் ரொம்ப சிம்பிளான வேலை. ஆனால் எங்களை மாதிரி நல்ல மனுஷக்காரரு எங்கள் முதல்வர் மாதிரி வேறு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கார் சேகர் பாபு அவர்கள். திடீரென்று ஏற்படுத்துகின்ற அந்த பணிச்சுமை என்பது ஒன்று இருக்கின்றது. பிரதமரை எப்பொழுதுமே எங்களுடைய முதல்வரை பொறுத்தளவில் வரவேற்பு அளிப்பதிலும் மாற்றார்களை மதிப்பதிலும் எங்கள் முதல்வரை போல் ஒரு முதல்வரை யாரும் பார்க்க முடியாது. பணிவு, அன்பு, அதே நேரத்தில் துணிவு, இவை மூன்றையும் ஒரு சேர இருக்கின்ற முதல்வர் யாரையும் இக்னோர் பண்ணுவது என்பது எங்களுடைய முதல்வருடைய எண்ணம் அல்ல. பணிச்சுமையின் காரணமாக அதற்குண்டான புரோட்டோகாலை நியமித்து நிச்சயமாக அமைச்சர்களை அனுப்பியிருப்பார்.